ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம் இப்போ ஒரு சூப்பரான சத்துக்கள் நிறைந்த ரொம்ப ஹெல்தியான ஒரு முள்ளங்கி கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி கீரையை முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் கீரையும் சேர்த்து விற்பாங்கங்க. இது மாதிரி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி தனியாக விற்கிறாங்க, கீரை தனியாக விற்கிறாங்க. இது வந்து நான் ஷார்ஜாவில் தாங்க வாங்கினேன். இது வந்து 2 கிராமு, ஒரு கட்டு 1 கிராமு, இன்னொரு கட்டு 1 கிராமுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரூபாய்க்கு வந்து 23 ரூபா 60 காசு அப்படின்றது 1 கிராமு. ஸோ 2 கிராமு ஏறக்குறைய 51 ரூபா ஆகுதுங்க. இதில் கொஞ்சம் போல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மிளகா, வேர்க்கடலை, இது எல்லாமே வறுத்து வச்சுருக்கேங்க. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய கீரையை போட்டு வேக வச்சு பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. எல்லாருமே சாப்பிடுங்க. அப்போது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அது உங்களுக்கெல்லாம் இந்த கீரையினுடைய அருமை தெரியும். இப்போ வந்து ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் இருக்குங்க இதில், அதனால் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, இதயம் பிரச்சனை இருக்கிறவங்க, கண்கள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் தாங்க எண்ணெய் போட்டுக்கணும். ஏன்னா கீரை வந்து அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா முறைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நாம் வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கிறது நல்லது. இதில் வந்து தண்ணியே விடாமல் நாம் நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ரொம்ப பிஞ்சு கீரை தான், இளங்கீரை தாங்க. அதனால் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1/4 டம்ளர் தண்ணி விட்டாலுமே போதும், நல்லா வெந்துடும். இதில் வந்து நம்ம முள்ளங்கி, பெரிய முள்ளங்கி இருக்குது இல்லைங்களா, அந்தோட கீரை இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா விட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தண்டெல்லாம் வந்து ரொம்ப மத்தாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டு வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டு இதை வேக வச்சுக்கலாம். மொத்த தண்ணியுமே வந்து வற்றணுங்க. இதில் தண்ணி வந்து இருத்துடக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகா போட்டாச்சு. நான் ஒரு கரண்டி அளவுக்கு வேர்க்கடலை போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது போட்டிங்கன்னா அந்த லைட்டாக ஒரு கசப்பு இருக்குங்க, அது இருக்காது. அதனால தான் இந்த வந்து நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ நல்லா முள்ளங்கி வந்தாச்சு, கீரை வந்தாச்சு. அதில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. தண்ணி வந்து நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா அதிலேயே தான் வந்து ஆவியாக போகணும், இல்லைன்னா சத்துக்கள் மொத்தம் போயிடும். சப்போஸ் அந்த தண்ணி நீங்கள் குடிச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியை எடுத்துக்கலாம், சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம பொடி சேர்த்துடலாம். இது வந்து எதுக்கெல்லாம் சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மெயினாக எல்லா கீரையும் சரிங்க, எல்லா பொரியலும் சரி, கூட்டும் சரி, சாதத்துக்கு போட்டு தாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரசம் சாதம் சாப்பிட்லாம், சாம்பார், சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சைட் டிஷ்ஷுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. உடம்பை பார்த்துக்கோங்க.